ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் இன்டர்வியூ நேர்முக தேர்வில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள் என்ன? கூட்டுறவுத்துறை மூலமாக ரேஷன் கடையில் விற்பனையாளர் கட்டுநர் பதவிக்கான இன்டர்வியூ நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ்மேன், அதாவது விற்பனையாளருக்கான இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள் சொல்லிட்டு நாங்களே வரவங்கிட்ட இன்டர்வியூ மாதிரி ஒரு எடுத்தோம். நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுக்கு. அதில் கேட்டதுக்கு அவங்க கொடுத்த பதில்கள் தான். என்னென்ன கொஷின் சார் கேட்குறாங்க, யூனிக்காக என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படித்த படிப்பை சம்மந்தமாக 2 கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 10th 10th குவாலிஃபிகேஷன் வச்சு திருக்குறள் கேட்குறாங்க, சயின்ஸை பற்றி கேட்குறாங்க, மேக்ஸை பற்றி கேட்குறாங்க. இல்லை டிகிரி அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க டிகிரியை பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு சம்மந்தமாக ஒரு 5-6 கொஷின் கேட்குறாங்க. அந்த 5-6 கொஷின் என்னென்ன கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக தான் கேட்குறாங்க. அந்த ஜென்ரல் கொஷின் தவிர்த்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின் கேட்குறாங்க, ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை பார்க்க போகிறோம். மற்றும் இன்டர்வியூக்கு நீங்கள் போயிருக்கீங்க, அங்கே என்னென்ன நடக்குது, ப்ரொசீஜர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று பார்த்தீங்கன்னாக்கா நடந்த இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு போனோடனே பேட்சாக நடத்துகிறாங்க. காலையில் ஒரு பேட்ச்சு, மத்தியானம் ஒரு பேட்ச்சு. மொத்தம் 250 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 250 ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்வியூ நடத்தப்படுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் பகுதியில், அதாவது நம்பர் ஆஃப் ரேஷன் கடை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே கிட்ட இருக்குன்ற மாதிரி ரேஷன் கடையை தேர்வு செய்யுங்க, பேர் எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டு கொடுத்துருக்காங்க. 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பிரகாரம் நீங்கள் எழுதுங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் பண்ணி, அதாவது பேனரில் உங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் கடை லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நியர்பையாக என்னென்ன ரேஷன் கடை இருக்குது, அதில் ஒரு 5 ரேஷன் கடையை செலக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டே போனோடனே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே பேட்ச் 2ன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஃபார்மை கொடுத்துட்டு வாங்கிட்டேன். அது வாங்கினதுக்கப்புறம் அதில் நான் என்னோட எனக்கு நியர்பையாக என்னென்ன ரேஷன் ஷாப் இருக்குன்றத ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 10th குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, இது பற்றி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ செக்ஷன் தான் போகிறாங்க. இன்டர்வியூ செக்ஷனில் என்னென்ன கொஷின்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நியாய விலைக்கடை திறக்கும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க, எத்தனை மணிக்கு மூடுறாங்க. காலை 9 to 1 மணி வரைக்கும் இது காலையில் இருக்கும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா 2 to 6 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். எந்தெந்த நாட்களில் விடுமுறையாக இருக்கும், ரேஷன் கடை எப்போல்லாம் விடுமுறையாக இருக்கும், மாதத்தில் முதல் 2 வெள்ளிக்கிழமை, முதல் 2வது வெள்ளிக்கிழமை லீவாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி 2வது ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கும். செகண்ட் வெள்ளி அண்டு செகண்டு சண்டே லீவாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் விடுமுறை நாட்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது வெள்ளிக்கிழமையும் 2வது ஞாயிற்றுக்கிழமையும் லீவு மாதத்தில். விலைப்பட்டியல் கேட்டிருக்காங்க. அரிசி என்ன விலையில் கொடுக்குறாங்க கேட்பாங்க. அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. கோதுமை எதில் விலையில், அதுவும் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. அரிசி அல்லது கோதுமை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை பார்த்தீங்கன்னாக்கா PHH NPHH அட்டைதாரர்களுக்கு 25 ரூபா கிலோன்னு கொடுக்குறாங்க. PHH AAYன்றவங்களுக்கு 13 ரூபா 50 காசு கொடுக்குறாங்க ஒரு கிலோ சர்க்கரை. தோரம்பருப்பு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபாவும், பாமாயில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னாக்கா 25, 1 லிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 25. மண்ணெண்ணெய் சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 லிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 15 ரூபா 30 காசு கொடுக்குறாங்க. இது மண்ணெண்ணெய் எல்லாருக்கும் கொடுப்பாங்களா கேட்பாங்க. அந்த மண்ணெண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் கேட்பாங்க. சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டீ தூள் பாக்கெட் என்ன விலை கேட்பாங்க. 25லேருந்து 30, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சேஞ்ச் ஆகும். அரசு உப்பு 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட்டோட உப்பு 10 ரூபா. குடும்ப அட்டை வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா NPHH வசதி படைத்தவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. PHH பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தரம், AAY பார்த்தீங்கன்னாக்கா எளியவர்கள், NPHHS பார்த்தீங்கன்னாக்கா சுகர்னுவாங்க. சர்க்கரை 5 கிலோ மட்டும் சர்க்கரை மட்டும் தான் கொடுப்பாங்க. தோரம்பருப்பு, பாமாயில் அதெல்லாம் எதனா ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கௌரவ கார்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. கௌரவ அட்டை பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடையாளத்துக்கு மட்டுமாக யூஸ் பண்ணிப்பாங்க. நியாய விலைக்கடையின் கலர் என்னன்னு கேட்பாங்க. எந்த கலரில் இருக்கும், சாண்டல் அண்டு மெரூன் தான் அதனோட கடையோட கலர் கொடுத்துருக்காங்க. உணவுத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னாக்கா சக்கரபாணியும்
அண்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கருப்பன் கொடுத்துருக்காங்க. செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ராதாகிருஷ்ணா. இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான். இவங்க தான் இந்த மேக்ஸிமம் இந்த கொஷின் தான் எங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இன்டர்வியூ வந்தவங்க கிட்ட கேட்ட முக்கியமான கொஷின் தான் இது. இன்று நடந்த கொஷினுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கேட்குற கொஷின். இது உங்கள் மாவட்டத்தில் இதே மாதிரி கேட்டதாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட கொஷின் என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.